ஓகே. இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டால் ஒரு அன்பாக்ஸ் வீடியோவாக தான் இருக்கும். ஆல்ரெடி நான் புக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் காட்டுறேன். இதுதான் சரியா. அதாவது ஸ்டார் G430Sங்கிற ஒரு டிஜிட்டல் டேப்லெட் ஒன்று எடுத்தேன். ட்ராயிங் இது கிளாஸ் செய்கிறதுக்காக, ஆன்லைன் கிளாஸ் செய்கிறதுக்காக. அதை பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எப்படின்ட்டு, அதனால தான் நானும் இன்றைக்கி தான் யூஸ் பண்ண பார்த்தேன். இன்னும் ஃபெமிலியர் ஆகலை, பார்ப்போம். சரியா. இந்த புக்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். அட்வான்ஸ் பேட்ரி ஃப்ரீ ஸ்டைலிஷ் பேட்ரி இல்லை, சென்சிட்டிவ் எல்லாம் சப்போர்ட் வச்சுருக்காங்க. சரியா. 130 தர 107 தர 2 மில்லிமீட்டர் டைமென்ஷன் அந்தளவுக்கு தான் இருக்குது. இந்த உங்களுக்கு இருக்குது. ரைட் அண்ட் லெஃப்ட் இது இருக்குது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் பென் ஒன்றும் இதில் கொடுத்தாங்க. சரியா. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து கேட்டிங்கன்னு கேட்டால் கிளாஸ் எடுத்து கொஞ்சம் ஓகேமாக தான் இருக்குது. இப்போதைக்கு நான் பார்த்தது இல்லை. இது வந்து நான் வந்து அலிபாபா எக்ஸ்பிரஸில் ஆர்டர் பண்ணேன். ஸ்ரீலங்காவுக்கு வர்றதுக்கு ஒரு 8 days மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, 1 week 8 days 10 நாளுக்கு மேக்ஸிமம் 10 நாளுக்குள்ள வந்துட்டு சொன்ன டைமுக்கு வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டால் 6100 மாதிரி போணுச்சு. 6100 6115 ரூபா மாதிரி போணுச்சு. ஸ்ரீலங்கா ஷிப்பிங் சார்ஜோடு எல்லாத்தையோடு சேர்த்து 6115 ரூபாய்க்கு நான் இது எடுத்தேன். முதல் முறை ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் பார்த்தேன் டராஸ் அதுக்குள்ளேயும். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. அதை விட அலிபாபாவில் பார்த்தேன், ஓகே மாதிரி இருந்துச்சு. 10 நாளுக்குள்ள வந்துருச்சு. டெலிவரி ஒன்றும் பிரச்சனை இருக்கலை. நல்லா தான் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. பார்ப்போம். இது தான் அந்த கெஜெட் டிஜிட்டல் டேப்லெட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க்கு இந்த பார்த்தா உங்களுக்கு தெரியுமா இருக்கும். சரியா. இது தான் அது. இதில் நம்ம ட்ரா பண்ணக்குள்ளே அங்கே விளங்கும். கிளாஸஸ் அதுகள் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. சரி, நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஓகே இருந்தால் உங்களுக்கு இதை விட நல்ல எக்ஸ்பென்சிவானதும் இருக்குது, நல்ல டிஜிட்டல் டேப்லெட்லாம் இருக்குது. அதோட வந்துச்சு பென் ஒன்று. இதுதான் அந்த பென், கொடுத்த பென் விளங்கும்னு நினைக்கிறேன். XP பென். பென்னோட அதுக்கப்புறம் அதுக்கான இது கொடுத்தாங்க. அந்த பென் கூறு வந்து மாற்றிக்கிறதுக்கான இது கொஞ்சம் இருக்குது. சரியா. அது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து இந்த கேட்லாக் ஒன்று வாரண்டி கார்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த வாரண்டி கார்டு அனுப்பியிருந்தாங்க. ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் அதுகளோட பார்கோடெல்லாம் இதாக்கி அவ்வளோ ஃபோன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபில் பண்ணி அனுப்புறதுக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. வாரண்டி இது நான் ஃபுல்லாக ரீட் பண்ணல. இது வாரண்டி கார்டு. அதுக்கப்புறம் கேட்லாக் இப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கேட்லாக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த இருக்குது அந்த கேட்லாக். சரியா. இது உங்களுக்கு வேண்டிய மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குது. இது வந்து சைனா ப்ராடக்ட் ஒன்று தான், சைனீஸ் தான். பார்ப்போம், நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்டைலிஷ் பென் ட்ரிப், அந்த ட்ரிப்பை வந்து மாற்றுறதுக்கான இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில். நானும் அது சேஞ்ச் பண்ணி பார்க்கல. பார்ப்போம். ஓகேயா. உங்களுக்கு பார்த்து இது ஓகே மாதிரி கிளாஸு உங்களுக்கு வேணால் ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று காட்டுறேன். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எதுவும் கிளாஸ் செய்கிறவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி கொஞ்சம் கஷ்டம் தான், நானும் அதனால தான் எடுத்தேன். இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான். சரியாக ப்ளக் பண்ணதோட ஒர்க் பண்ணும். அப்படி இல்லை டிரைவர்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வைரஸ் கார்டு வந்து கொஞ்சம் எனேபிள் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணி பாருங்கள். சம்டைம் வைரஸ் கார்டு வந்து இருந்துச்சுன்னா இதாக்காது. அதுக்கப்புறம் டிரைவர்ஸ் வேணுன்னா நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்குது. பார்ப்போம். இந்த உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வந்து இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிவைஸ் இஸ் ரெடி. ஓகே. பார்ப்போம். ஒரு பென்சில் ஒன்று எடுத்துகிட்டு வரைஞ்சி பார்ப்போம் எப்படி.
இது நாங்கள் கொண்டு போக்கில் போகிறாரு. இது நம்ம வரைகிறது மாதிரி என்ன வேணாலும் வரையலாம். வட்டம் போடலாம், சதுரமாக இருக்கட்டும், முக்கோணமாக இருக்கட்டும். இங்கே நம்ம கர்சர் வந்து இங்கே கீழே இதில் வைக்கும்போது அவங்களுக்கு விளக்கமாக இருக்கும். இங்கே இது வைக்கக்குள்ளே அங்கே வந்து காட்டுவார். இங்கே நம்ம இங்கே கொண்டு போகிறது அப்படியே அங்கேயும் அப்படியே போகிறாரு வேண்டிய மாதிரி. இந்த ஸ்க்ரீன் நம்ம இதுக்கேற்ற மாதிரி இதாக இருக்குது. இதில் வந்து ரைட் கிளிக் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக்னு இதுலேயும் இருக்குது. இதில் ப்ரெஸ் பண்ணி வைக்கலாம். சரியா? டச் இது டச் பண்ணக்குள்ள இதாகிறாரு. அன்றைக்கி வேறு இதை எழுதிடுறேண்ணா, எழுதி பார்ப்போம். பேனா ஒன்று பிடிச்சி எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. கிளாஸ் செய்கிறவங்களுக்குலாம் ஓகே மாதிரி, கிளாஸ் செய்கிறவங்களுக்கு ஓகே ரெக்கமெண்ட் பண்ணலாம். இருந்தாலும் பார்த்துட்டு இதாக்கணும். நான் சொல்கிறேன் எடுக்க தேவையில்லை. இல்லை கிளாஸ் செய்கிறவங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இதுகளுக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது. கிளாஸ் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஓகே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லெப்பு கனெக்ட் ஆகி ஸ்மார்ட் டிவிக்கு என்ன மாதிரின்னு தெரியலை. லெப்பு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இருக்கும். லெப்புக்கு நான் ஒர்க் பண்ணுறாரு. ஃபோனுக்கு கனெக்ட் பண்ண இல்லாத இது வேணால் யூஎஸ்பி போர்ட் தான். சரியா? கனெக்டர் இதாக்குனா ஃபோனுக்கு யூஸ் பண்ணலாமல் இருக்கும். ஆனால் சரியா? ஓகே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வரைய வேண்டிய மாதிரி இதாக்கிறக்கூடியதாக இருக்குது வசதி. இங்கே வரைய இந்த பேனா இது இருக்குது. ஓகே தானே? பாருங்கள், பிடிச்சிருந்தா எடுத்துக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, இன்னொரு உங்களுக்கு அடுத்த ஒரு நம்ம இப்போ பழமை போல் ஐக்கியூ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம.